அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த வெயில் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேர், ஆனால் வெயில் இன்னும் முடியல இல்லை. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் கோடை இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளை விட்டு போகிறதுக்கு அதுக்கு மனசு வரல, அப்படி தான் சொல்லணும். அது தவிர இப்போ சூப்பர் எல் நினோ அப்படின்னு ஒன்று உருவாகி இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலிலே அந்த வெப்ப அலை என்பது அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயே வழக்கத்தை விட ஆசியா பகுதிகளிலே வெயில் என்பது மிக கடுமையாக இருக்கும், சுட்டெரிப்பதாக இருக்கும் அப்படின்னுலாம் இயற்கை நமக்கு விஞ்ஞானிகள் மூலமாக தெரிவிக்கிறது. அது இவங்களாம் சொல்லித்தான் தெரியணுமா? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு காலையில் 7 மணிக்கே அந்த உண்மை தெரிந்து விடுகிறது. பேர் தான் எல் நினோ சூப்பர் நினோலாம் நம்ம சொல்கிறது இல்லையே தவிர, ஆனால் இது இன்னும் சம்மர் முடியல போல இருக்குது. கேலண்டரில் தான் முடிஞ்சிருக்குது. மே மாதத்துக்கு ஷீட்டு தான் கிழிச்சிட்டுமே தவிர வெயில் பின்னி எடுத்துகிட்டு இருக்குது. சரி, இந்த எல் நினோ அப்படின்னா குழந்தை இயேசு அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவனா அது ராட்சசம் மாதிரி இருக்குது. அதுவும் இந்த தெருவில் கூவி கூவி விற்கிற வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லை, அடிநிலையில் இருக்கிற காய்கறி வியாபாரிகள், அப்புறம் வடநாட்டிலிருந்து இங்கே குடியேறி இருக்கிற அந்த வியாபாரிகள், சில பேர் பாய் விற்கிறவங்க, அப்புறம் பெட்ஷீட்டு விற்கிறவங்க, என்னென்னமோ அதெல்லாம் கூவி கூவி விற்றுக்கிட்டு போவாங்க. முந்திலாம் வாயாலேயே கத்திக்கிட்டு போவாங்க. இப்போ அது ஒரு ரெக்கார்டட் மெசேஜாகவே அப்படி ஸ்பீக்கர்லேயே அது கீரை வேணுமா காய்கறி வேணுமா சத்தம் போட்டே பேசிக்கிட்டு இருக்குது, மைக்கில் சொல்லிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அது சொல்கிறத கேட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம அதை வாங்கணுன்றதுக்காக வெளில வரத்துக்குள்ளே அவங்க பைக்கில் போகிறதுனால, டிவிஎஸ் 50 போகிறதுனால தெருவையே தாண்டி போயிடுறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு அப்படின்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் நாள் முழுக்க வெயிலில் அலையிறதுன்றது. இந்த மே மாதம் முடிஞ்சால் கொஞ்சம் வெயில் தனியும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது தனிய மாட்டேங்குது. இந்த வெயில் இந்த அளவுக்கு கடுமையாக சூரியன் சுட்டெரிக்கிறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயற்கை சார்ந்த வேளாண்மை சார்ந்த ஒரு அருமையான விஷயம்னு சொல்கிறது சரியானதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நான் அண்மையில் படித்தேங்க. இது வினோதமாக இருந்தது. இதுவரையில் இப்படிப்பட்ட ஒன்றை இயற்கை சம்பந்தமான அல்லது அறிவியல் சம்பந்தமான வேளாண்மை சம்பந்தமான புத்தகங்களில் தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் அது தமிழ்நாட்டிலேயே இப்பொழுது நடக்கிறது என்று அது சம்பந்தமான ஒரு கட்டுரை படிக்க நேர்ந்தது. பிரமிப்பாகவும் இருக்குது, ஆனால் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தான் நாவல் பழங்கள், இலந்தை பழங்கள் இதெல்லாம் அதிகமாக விற்பனை ஆகும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகருக்கு நாம் படைக்கிற பொருட்களில் இந்த நாவல் பழமும் ஒன்று, இலந்தை பழமும் ஒன்று. எது கிடைக்குதோ அந்தந்த பகுதிகளில் பாருங்கள். விநாயகர் எளிமையான கடவுள் அப்படின்றதுக்கே கூட சொல்லுவாங்க. அவருக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் வேணாம், இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை வச்சாலே அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் எளிமையின் அடையாளம், எளிமைதான் தெய்வீகத்தின் அடையாளம் அப்படின்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நாவல் பழம் இருக்குதே, சரி இலந்தை பழம், இந்த ரெண்டுமே அதிகமாக காய்த்து பழுக்கின்றன அப்படின்றாங்க. சரி இருந்துட்டு போட்டோம், அதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் அதிர்ச்சிக்கு உரிய விஷயம். என்ன, இந்த பழங்கள் அதிகமாக பழுக்கலாம், காய்த்து பழுக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த மரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம், இந்த காலகட்டத்தில் இலைகள், கொழுந்துகள் இதெல்லாமும் அதிகமாக வரணும் இல்லையா அந்த மரத்தில், அது வரமாட்டேங்குது. பழங்கள் அதிகமாக வருது. இப்போ பாருங்கள், வளர்ச்சி அப்படின்றது மனித உடம்புல எப்படியோ அதே மாதிரி தான் மரங்கள்லையும். இப்போ உடம்பு முழுக்க வளர்ச்சி இருக்கணும். 10 வயசு பையன், 5 வயசு பையன், 20 வயசு பையன் அப்படின்னா அந்த கால ஓட்டத்தில் உடம்பு முழுக்கவே நன்றாக வளரணும். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை விட இப்போ கால் மட்டும் ஒரு பையனுக்கு பெருசாக இருக்குது, இல்லை தலை மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு, சிக்கலின் அடையாளம் இல்லையா? உடம்பு முழுக்க ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. 5 வருஷத்துக்கு முந்தி பார்த்ததுக்கு இப்போ அப்படியே கும்முன்னு இருக்கிறான் பாரு அப்படின்னா அது ஒரு அர்த்தம். சார் இல்லைங்க, கை மட்டும் பெருசாகுதுங்க, அது ஆபத்தான விஷயம் உடனே. அதே மாதிரி தான் இந்த நாவல் மரங்கள், இலந்தை மரங்களில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முழுக்க வளர்ச்சின்னு இல்லை, கொழுந்து வரமாட்டேங்குது, இலைகள் பெருசாக வரமாட்டேங்குது,
காய்கள் மட்டும் அதிகமாக வந்து பழங்கள் மட்டும் ஏராளமாக பழுக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தமா? அந்த இயற்கை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இது நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன், நிலத்தடி நீர் என்பது குறைந்து போகிற பொழுது அந்த மரம் என்ன செய்தா, தன்னுடைய இனம் என்பது அழிந்து விடக்கூடாது. அப்போ இந்த இனம் பெருக வேண்டும் அப்படின்னா அதற்கான விதைகள் அதிகமாக பரவணும். விதை எதில் இருக்கும்? பழத்துக்குள்ளே இருக்கும், காய்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த விதைகள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகவே தனக்கு கிடைக்கிற குறைந்து போன நிலத்தடி நீர், அந்த சத்தை மரம் என்ன பண்ணுதான், இந்த விதைகளுக்காகவே சேமித்து வைக்கின்றன. விதைகளுக்கு அனுப்புது. கொழுந்துக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, இலைகளுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைப்பா. இப்போ நம்முடைய இனம் வாழ வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட இது முக்கியம். நமக்கு தேவையான தண்ணீர் நிலத்தடியில் குறைஞ்சி போச்சு, அதனால் நம்முடைய இனம் அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக பழங்களை அதிகமாக பழுக்க வைக்கின்றன. கொழுந்துகளும் இலைகளும் குறைவாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது இயற்கைக்கு மாறானது, அதிர்ச்சி தரக்கூடியதுன்னு இருக்கிறாங்க. விஷயம் புரியுதுங்களா? எல் நினோன்றது எங்கேயோ பசிபிக் கடலில் இருக்குது, ஆசியா அதெல்லாம் அடுத்தது. நம்ம வீட்டு வாசல்லையே அல்லது கிராமப்புறங்கள்லேயே இருக்கிற மரங்களே இதை மனிதர்களே மறந்து விடாதீர்கள் என்று பசுமரத்து ஆணி போல நம் நெஞ்சில் பதிய வைக்கிற முயற்சி. என்ன செய்ய வேண்டும்? இதற்கு நான் என்ன செய்வது என்கிறீர்களா? நம்மளால் வேறு என்னங்க செய்ய முடியும்? தண்ணீர் பயன்பாட்டை குறைவாக செய்யுங்கள், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நம்மால் முடிந்தது என்னவோ அதை நாம் உடனடியாக செய்வோம். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.